ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பீட்ரூட் ஹல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்க ரொம்ப ஹெல்த்தி, பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் குக்கரில் ஒரு 1/2 லிட்டர் பால் சேர்த்துருக்கேன். பால் சேர்த்துட்டு பால்லாம் காயெல்லாம் வேண்டாம், நார்மலாக பால் சேர்த்த உடனே நம்ம வந்து நல்லா துருவி வச்சுருக்க பீட்ரூட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நான் 1/2 லிட்டர் பாலுக்கு வந்து ஒரு 400 கிராம் பீட்ரூட் சேர்த்துருக்கேங்க. அது சேர்த்து இதை கொஞ்சம் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா கேரட் அல்வாவை எடுத்துருவீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டி சுண்டி வர கலந்து விட்டுக்கோங்க. ஆடெல்லாம் வரும், அதை அப்படியே கலந்து விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இது கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து நான் 1.5 கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேங்க. 1.5 கப் சர்க்கரை வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து இதில் இந்த சர்க்கரை சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துடும். சர்க்கரை சேர்த்தோன்னே நல்லா தண்ணியாக இலகி வரும். ஸோ அந்த டைமில் இது கூட நான் வந்து கோவா சேர்த்துக்கிறேன். கோவா ஆப்ஷனல் தான், நான் வந்து எங்கள் வீட்டில் இருந்துச்சு அதனால் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து கோவா சேர்க்காமையே பண்ணலாம். கோவா சேர்த்திங்கன்னா கொஞ்சம் பஞ்சோடு இருக்கும், கொஞ்சம் அங்கங்கே ரவையாக ரொம்ப கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ன்றதால நான் கோவா சேர்த்துருக்கேன். கோவா இல்லைனாலும் ஓகே. ஸோ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெறும் பால் வச்சு கூட இதை செய்யலாம். இந்த ப்ரொசீஜரை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் ஏலக்காய் சேர்த்துக்க போகிறேன். ஏலக்காய் வந்து சர்க்கரையோடு சேர்த்து நான் வந்து கொஞ்சம் தூள் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு இது கூட நெய் சேர்த்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் தாளித்து எடுத்துக்க போகிறேன். பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போ வந்து தாளிப்பு கடாயை வச்சுக்கலாம். அதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி நல்லா வறுபடட்டும். ப்ரௌன் ஆகி வந்தோடனே கிஸ்மிஸ் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து இதுவும் வந்து நல்லா உப்பி வந்த கையோட நம்ம வந்து பீட்ரூட் ஹல்வாவில் சேர்த்துட்டு இது வந்து கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டிங்கன்னா ரொம்பவும் சூப்பராக சுவையான ஒரு பீட்ரூட் ஹல்வா. ஹெல்த்தி கூட. பசங்களுக்கு நீங்கள் இதை நாட்டு சக்கரை சேர்த்து கூட செஞ்சு கொடுக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கேரட் அல்வா தோற்றுரும் இது கூட. கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸ் எங்கள் சேனலில் பார்க்க கிச்சன் ஸ்டைம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க.